அனைவருக்கும் வணக்கம். கார்த்திக் கொஞ்சம் மிகையாக சொன்னார். அப்படிலாம் இல்லை, நேரமும் குறைவாக இருக்குது. நம்ம சீக்கிரம் முடிக்கிறதா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து இப்படி ஒரு சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்த தடம் இலக்கிய வட்டத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் சக படைப்பாளி ஹாஸ்மி தோழர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல வந்து அறிமுகங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹாஸ்மி தோழருக்கும் எனக்குமான அறிமுகம், எனக்கும் தீபாக்குமான அறிமுகம், எனக்கும் மாத்தூருக்குமான அறிமுகம், இது சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹாஸ்மி தோழர் வந்து ஒரு மாதிரி டெடிக்கேட்டடான ஆள். என்ன பண்ணாலும் ரொம்ப ஆழமாக அதை வந்து ஒர்க் பண்ணுவார். அவர் ஒரு கதை பண்ணுறார், ஒரு இஸ்லாமிய கேரக்டர் வருது. அந்த இஸ்லாமிய கேரக்டர் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கார். அவருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, சென்னை தானே, கோயம்புத்தூரில் நேராக அவர் பார்க்க வந்துட்டார். சார் ஃபிரோஸ் சார், சொல்ல முஸ்லீமில் கருப்பாக யாராவது இருப்பாங்களா அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. அந்த நேரத்தில் அவரோட துதிச்சிட்டோம், நான் அங்கே இருக்கேன் ஒரு ஆள் ஒரு இருக்குன்னு இருக்கு. எனக்கு ஃபோன் பண்ணுற வரேன், இவர் தாங்க ஹீரா, முஸ்லீமா இவர் அந்த மாதிரி வந்து அப்படி தான் அவருடைய அறிமுகம் கிடச்சிது. தீபா ஆக்சுவலாக அவங்க பாதியை வந்து அப்படி மறைக்கிறாங்க, அடிக்கவெல்லாம் இல்லை, ரவுண்டுக்கிட்டே அடித்தாங்க. இந்த கதை எழுதுனா பீரியட் அது. நான் என்ன எழுதும்போது எனக்கு பிடிச்ச வாசகங்கள் எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவேன், சின்ன சின்ன வரிகளாக போடுவேன். அதில் போட்டிருந்தேன், இந்த மாதிரி வந்து ஒரு பெண் காதல் கொள்ளும்போது அவளுக்கு ஒரு போதையாக இருக்குங்கிறது ஒரு படைப்பாளனுடைய கற்பனை இல்லை. இதுக்கு கூடவா எனக்கு உரிமை இல்லை. போட்டோம் கீழே கமெண்ட்டு, ஏய்யா நீ ஓகே குடிச்சிருக்கியா, நீ பீர் குடிச்சிருக்கியா, நீ ஒயின் குடிச்சிருக்கியா, அதை விடவா இதில் போதை கொடுக்கும். சரி ஏதோ கோபமாக இருக்காங்க போல், மதியம் சாப்பிடல போல், திட்டுறாங்க, போயிடுவாங்கன்னு பார்த்தேன். போனவங்க ஒரு 50 பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இவங்க கூப்பிட்டு வந்தாங்களா இல்லை இயல்பாக அந்த டீம் வந்துச்சான்னு தெரில. நான் எங்கேயும் வெளியில் போயிட்டேன், சொல்ல வேலைக்கு போயிட்டேன். சாயந்தரம் திறந்து பார்க்குறேன், ஒரு 50-100 கமெண்ட்டு 60 நிற்குது. ஆஹா, இது பெரிய குரூப் ஆட்டுருக்கு அப்படின்ட்டு. அப்படி தான் அவங்களோட அறிமுகம். சத்யா வந்து நான் நிறைய அவருடைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி அவருடைய சீரியஸான பேச்செல்லாம் நான் கவனிச்சிருக்கேன். ஒரு இடத்துல அடித்து காலி பண்ணார். நான் எழுதியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு டிபேட்டில் சொல்கிறாரு, இந்த தூய சக்திகளுக்கு வரலாறு என்பது முந்தானத்து தான் அப்படின்னு. அந்த அந்த 2 வரி தான் ஒட்டுமே அடித்து காலி பண்ணிட்டார். அப்படி வந்து பல்துறை ஆளுமைகளும் வந்து வெவ்வேறு வகையான சந்தர்ப்பத்தை சந்தித்து ஒரு நல்ல இணக்கமான ஒரு தோழமை உறவுகளாக நாம் இருக்கோம். நம்மெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு நிகழ்வில் பங்கெடுத்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி தேதி பிப்ரவரி 28, உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். பிப்ரவரி 27, 2002 தான் வந்து கோத்ராவில் அந்த S6 ரயில் எரிக்கப்பட்ட நாள். 28 திட்டமிட்ட பந்த் அறிவிக்கிறாங்க. ஒரு கலவரம், பெரிய கலவரம் பிளான் பண்ணி ஆயிரக்கணக்கான மக்களை கொன்றளிக்கப்பட்ட அந்த நாள் இன்னைக்கு. என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்து, நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த பாடி எடுத்து ஊர் போல கொண்டு போனாங்க. அந்த எரிந்த உடல்களை காட்டி மக்களுக்கு கோபத்தை தூண்டினாங்க. அந்த வெறியோட மக்கள் கிளம்பி வந்து இஸ்லாமிய பகுதிகளுக்குள், அந்த மொஹல்லாக்களுக்குள் புகுந்து பெரிய அழிவை ஏற்படுத்தினாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது புத்தி இருக்குது. இப்படி தான் நம்மளை நம்ப வைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. நீங்கள் படித்து தான் தெரிஞ்சிருக்கும். முத்துகிருஷ்ணனுடைய ஒரு அற்புதமான ஒரு டாக்குமெண்ட். அங்கே போய் அவர் நேரில் போய் ஒரு ஆய்வு பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பேட்டி எடுத்து டாக்குமெண்ட். குஜராத் கலவரங்கள் 2002 பேரே அதுதான், 31 பேர். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் போய் பேட்டி எடுக்கிறாரு. அப்போ அதில் சில பேட்டிகளில் சொல்கிறாங்க, இந்த 2002க்கு இந்த விஷயத்துக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆனது வந்து லாங் ப்ராசஸ். ஒரு ஊர்வலம் போகுது, ராமநவமி மாதிரியான ஒரு ஊர்வலம் போகுது. அதையெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. மாடி மேல் நின்று ஒரு குடும்பம் வேடிக்கை போகுது, இஸ்லாமிய குடும்பம் மாடி மேல் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. ஒரு சின்ன பையனும் இருக்கான். திடீர்னு அங்கேருந்து ஒரு ஆள் அந்த சின்ன பையனை தூக்கி கீழே போகிறான். மாடி மேலே இருந்து வீடியோ இருக்குது. அந்த அம்மாவும் அப்பாவும் பதறி அடித்து கீழே வராங்க, ஓடி வர்றாங்க, குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாங்க. அந்த தள்ளி விட்ட ஆட்களை எதுவும் கேட்க முடியல, பேச முடியல. அவன் பெரிய கும்பல். என்னுடைய கேள்வி அதல்ல, அவன் அப்படி பண்ணுவான், தள்ளுவான், எல்லாம் சரிதான். ஆனால் தள்ளும் போதும் அந்த குழந்தை கீழே விழுந்து சுய நினைவு இல்லாமல் தலை உடஞ்சி கிடந்து அவங்க தூக்கிட்டு ஓடும் போதும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தாங்க பாருங்கள். ஒரு 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 சமூகம், உண்மையான பயமாக இருக்கிற சமூகமே அதுதான். அதை பார்த்து தான் பயமாக இருக்குது.
அருவாளை தூக்கிட்டு வர வேணாம், நம்ம ஒன்று திருப்பி அடிக்கலாம், தப்பிச்சு போகலாம், ஏதாவது பண்ணலாம். பக்கத்துலேயே இருக்கவங்கள எந்த நம்பிக்கையில் ஒரு சமூகம் எதிர்கொள்வது என்கிற அந்த அச்ச உணர்வு இருக்குது இல்லையா, இதுதான் இன்றைக்கி இஸ்லாமிய சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழியாக இன்றைக்கி இருக்குது. என்னுடைய படைப்புகளில் வந்து இது போன்ற வழி உணர்வுகளை வந்து தொடர்ச்சியாக நான் பேசிகிட்டே வந்திருக்கேன். அது எனக்கு 2 விதமான ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. முதல்ல வந்து ஒரு குற்ற உணர்ச்சி வந்துச்சு. தோழர் சொன்ன மாதிரி வந்து நிறையா வாசிக்கிறவங்கெல்லாம் அழுகிறாங்க. ஒரு படைப்பின் வேலை வந்து, இலக்கியத்தின் வேலை வந்து மனதை பண்படுத்த தானே வேணும். அழுகிறாங்க. தொடர்ச்சியாக அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறோம். அழுதுகிட்டே ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. தம்பி ஹீராங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்கம்மா சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. இந்த கதையில் வர யாசர் மாதிரி தான்ப்பா, என் பையனை வந்து போலீஸ் கூப்பிட்டு போனாங்க, சாயந்தரம் விட்டுருவேன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்கப்பா அப்படின்ட்டு அழுகிறாங்க. நான் குறுக்கீடு பண்ணவே இல்லை, வெயிட் பண்ணேன். அவங்க 5 நிமிஷம் அழுதாங்க. கண்டினியூஸ் அழுதுகிட்டே இருந்தாங்க. ஒரு 2-3 நிமிஷமாக இருக்கும். அழுது முடிச்சுட்டு சரி வச்சுறேன்ப்பான்னு வச்சுட்டாங்க. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவங்களால சொல்ல முடியாத வலி இருந்திருக்கு இல்லையா, வெளிக்காட்ட முடியாத அந்த வேதனை, உள்ளுக்குள்ளே அந்த கோழி சோடல் அந்த கேஸ் அடக்கி வச்ச மாதிரி அந்த துக்கம், அடங்கியது துக்கம் இருக்குல்ல, எங்கோ ஒரு பக்கம் வெளிப்படணும் இல்லை, அதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சமூகத்தினுடைய ஒரு சின்ன ஒரு திறப்பாக, ஒரு திறவுகோலாக அந்த புத்தகம் அல்லது என்னுடைய படைப்புகள் பயன்படுத்துங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருந்துச்சு தான். ஆனால் நாளடைவில் அது எனக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துச்சு. ஒரு படைப்பாளியாக நம்ம வந்து ஒரு சமூகத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து விக்டிம்ஸாக காட்டுவதன் மூலமாக நம்ம வந்து அடுத்தவங்களோட இரக்கத்துக்காக நம்மளுடைய படைப்புகள் இருக்குங்கிற மாதிரியான ஒரு துணி வருது. இதுக்கு தோழர் மீரகதிரன் சொன்ன மாதிரி இது ஒரு வகையான அடையாள சிக்கல் தான். என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா திருப்பூரில். மயானக்கரை வெளிச்சம் புத்தகத்தை வந்து சண்டை போட்டு வாங்கிட்டு போகிறான். 2 நாள் படிச்சுட்டு திருப்பி வந்து சொல்கிறான், இந்த புக்கு ஃபுல்லாக வந்து இந்துக்கள் கெட்டவங்களாகவும் முஸ்லீம்கள் நல்லாவும் எழுதியிருக்க. நண்பர்களே, அந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல கூட இந்துக்கள்ங்கிற வார்த்தையே இருக்காது. தெளிவாக அமைப்பின் பெயரை சொல்லி நம்ம எழுதுகிறோம், பஜ்ரங் தள்னு சொல்லி எழுதுகிறோம், இந்துங்கிற வார்த்தையே அதில் இருக்காது. ஆனால் ஒரு சாதாரண பெண், ஒரு குடும்ப பெண், வேலைக்கு போகிற பெண் அந்த புத்தகத்தை படிக்கும்போது தோழர் சொன்ன மாதிரி தான், இந்துக்கள் யார், இந்துத்துவர்கள் யாருங்கிற வேறுபாடு சாமானிய மக்களுக்கு தெரியறதில்லை. இப்படி ஒரு இம்பேக்ட் வருது. அதை தாண்டி என்ன ஒரு அடையாளம் என் மேலே வருது அப்படின்னா வந்து, ஹீரானா ஒரு பிராண்டு, இப்படி தான் எழுதுவான். அடுத்தவங்களுடைய அந்த ஒரு வேதனையை வந்து இவன் தொடர்ச்சி எழுதிக்கிட்டே வந்து இவன் தன்னை பிராண்ட் பண்ணிக்கிறாங்க மாதிரியான ஒரு நேம் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சரியாக தப்பான்னு தெரியல. எனக்கு ஒரு விடுவிப்பு தேவைப்பட்டுச்சு, ஒரு ஒரு மாற்றம் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் அரசியலற்ற கதைகளை, இதுக்காக எழுதின கதைகளில், வெவ்வேறு கதைகள் எழுதின பகுதிகள் எழுதின கதைகளை தொகுக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது காரணம். இதுக்கு முக்கியமான காரணம் ஃபெரோஸ். அவர் தான் தொடர்ச்சியாக என்னை வந்து புஷ் பண்ணிட்டே இருந்தார், இப்படி ஒரு தொகுப்படியை கொண்டு வரணும் அப்படின்ட்டு. இதில் கூட முதல் கதையாக நான் ஏன் ஃப்ரெஷ்ஷாக எழுதின அந்த கபீர் கதையை வச்சேன் அப்படின்னா, தடயம்ங்கிற கதையை வச்சேன் அப்படின்னா, அது புதுசாக என்னை பாதித்த விஷயம். என்னுடைய எழுத்துக்கள் என்பது நான் உட்காந்து எழுதணும், ஒரு கதை பண்ணணும், ஒரு நாவல் எழுதணும்னு உட்காந்து எழுதுகிற ஆள் நான் கிடையாது. அதுக்கான தகுதி எனக்கு கிடையாது. எது என்னை பாதிக்குதோ, எது என்னை தொந்தரவு செய்யுதோ, எது என்னை தூக்க விடாமல் பண்ணுதோ அதான் என்னால் எழுத முடியும். நம்ம அரசியலற்ற கதைகள் எழுதணுன்ட்டு ஒரு 7-8 கதையை ரெடி பண்ணிட்டேன், தொகுத்தாச்சு, அனுப்பின பதிப்பகத்துக்கு. அப்போ ஒரு சம்பவம் கேள்விப்படுறேன். ஒரு சிறைவாசியை மீட் பண்ண போகிறேன், முன்னாள் சிறைவாசியை. அவர் பகிர்ந்துக்கிற செய்தி தான் அந்த கபீர் கதை. ஒரு 10 நிமிஷம் உரையாடல் தான் என்னை உழுக்குச்சு. ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு, நம்ம கதை நாய்க்குட்டி கதை இருக்குது. நாய்க்குட்டி இறந்ததை பற்றி ஒரு குடும்பம், என் குடும்பம் தான் அது, என் புள்ள அழுதா, எங்கள் அம்மா அழுதா, அது என் குடும்பம். ஒரு நாய்க்குட்டி இறந்ததுக்கு நாங்கள் தவிச்சோம், அழுதோம். அவ்வளோ அந்த நாய்க்குட்டியோடைய அடக்கத்துக்கு தெருவே திறந்து நின்றுச்சு. ஒரு மனித உணர்வு இல்லையா? ஆனால் கோவையில் ஒரு இஸ்லாமிய இளைஞன் வாழ்ந்தான் என்பதற்கான எந்த தடையும் இல்லை. அவனை ஒரு கும்பல் அடித்து கொன்னுச்சு, எரிச்சு கொண்டாங்க. வெறும் எலும்புகளை கொண்டே ஒரு பக்கெட்டில் ஓட்டு கொண்டு மாச்சுவரியில் போட்டாங்க. அவங்க அப்பா தேடுற, ஊர் ஃபுல்லாக தேடுறாரு. ஒரு நப்பாசை வருது அவங்க அப்பாவுக்கு. மாச்சுவரி போய் பார்க்குறாரு, பாடி இல்லை. சரி, எங்கோ பொழைச்சிட்டான் என் பையன், எங்கோ ஓடிட்டான், நல்லா இருப்பான்னு நினைக்கும் போது அவர் சொல்கிறார், மார்ச்சுவரியில் இருக்கிறவர், உங்கள் பையன் எங்கே இருந்தார் நீங்கள் சொன்னீங்க? பூ மார்க்கெட். அவர் பதட்டமாகிறார், கை கட்டுறாரு. அந்த ஆள் போய் அந்த பக்கெட்டை திறந்து பார்க்குறாரு. அந்த பெற்றவர் பக்கெட்டில் வந்து கையெலும்பு, காலெலும்பு, தலையெலும்பு துண்டு துண்டாக முழுதும் எரிந்த நிலையில் கிடக்குது. நண்பர்களே, ஒரு தந்தையின் உளவியலை யோசிச்சு பாருங்கள். அந்த கபீர் இறந்ததற்கு ஒரு எஃப்ஐஆர் கிடையாது, ஒரு நீதி கிடையாது, ஒரு விசாரணை கிடையாது. அவன் அடித்து கொல்லப்பட்டது கூட துயரம் அல்ல. அப்படி ஒரு மனிதன் இங்கே வாழ்ந்தார் என்பதற்கான எந்த அடையாளமும் கிடையாது. நம்ம ரோட்டில் ஒரு நாய் அடிச்சோம்னா கேஸ் போடுவான்.
அவங்க அப்பா தவிச்சு போயிடுறாரு. அதை விட கொடுமை என்னென்னா, இறந்தவங்களுக்கெல்லாம் வந்து அரசு வந்து ஒரு இழப்பீடு தருது, சின்ன தொகை தருது. இவர் ரொம்ப வறுமை, ஒரே பையன் தான் சம்பாதிக்கக்கூடிய போய் அவன் இறந்துட்டான். போய் கேட்குறாங்க, எஃப்ஐஆர் எங்க? எப்படி எஃப்ஐஆர்? நீ தானே போன எஃப்ஐஆர், அது எங்கள் எதையும் கட்டி விரட்டிட்டாங்க. எந்த அமைப்புகள் இவனை தூண்டி விட்டு இந்த மாதிரி ஆட்களை வந்து தூண்டி விட்டு கலவரம் பண்ணிச்சோ அந்த அமைப்புகள் ஒரு ஆள் சொல்கிறாரு, தீவிரவாதிக்கெல்லாம் இது கிடையாது அப்படின்ட்டு. ஒரு இளைஞன் வாழ்ந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போன ஒரு அந்த ஒரு சம்பவம் என்னை ரொம்ப பாதிச்சுது. அதனால் அந்த கதையை நான் எழுத வேண்டியதாக போச்சுங்கிறது தான் அதில் செய்தி. ஆனால் இது ஒரு அடையாள சிக்கல்ங்கிறத தாண்டி வந்து எனக்கு சில ஆதரவு குரல்களும் இருந்துச்சு. முதல் மௌனத்தின் சாட்சியங்கள் அறிமுக நிகழ்வுல சென்னையில் ஃபெரோஸ் இருக்கார். அப்போ யாரோ பேசும்போது செல்வாத்தோட தான் பேசும்போது சொன்னார், நினைக்கிறேன் செல்வாவாக இவரான்னு தெரியல, கருப்பர் குற்றம் இருந்தார்ல கரண் கார்கி, இவர் இஸ்லாமியராக இருக்கங்காட்டி இஸ்லாமியரோட வழி இவரால் புரிஞ்சுக்க முடியுது, எழுதியிருக்காரு அப்படின்னு. அப்போ மகிழ்ந்து மறுத்தரதிய ஹீரா வந்து பொலிட்டிசியஸான ஆள், அவர் இஸ்லாமியர் எல்லா டீமும் இதை எழுதுவார்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரியான நம்பிக்கைக்குரிய சில வார்த்தைகள் எனக்கு பலப்படுத்து தான். ஆனால் இருந்தாலும் இந்த அடையாளத்துக்குள் நான் மாட்டியக்கூடாதுங்கிற கொஞ்சம் கான்சியஸாக இந்த படைப்பை வந்து நான் கொண்டு வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதை பண்ணது. கதைகளை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க. நான் 2 விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். இதில் வந்து கட்டங்காப்பிங்கிற கதை ரொம்ப எனக்கு பர்சனலான கதை. ஏன்னா என்னோடய அம்மாவோட கதை தான் அது. நாங்கள் வாழ்றதெல்லாம் போனஸ் வாழ்க்கை தான். அந்த வறுமை சர்க்கொலைக்கு போன ஒரு கதை எங்கள் கதை. அந்த என்ன நடக்குதுன்னு புரியாமல் அழுத குழந்தை நான் தான். அதை ஏன் எனக்கு பதிவு பண்ணணும்னு தோணுச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இங்கே இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மா வந்து வறுமையாக இருக்காங்க. அப்பா ரொம்ப ஒரு மாதிரி ப்ளே பாய், ஊரை சுற்றுவார். அம்மா எழுத படிக்க தெரியாத ஆள், பழைய ஆள், பொறுத்துக்கிட்டே இருந்தாங்க, சகிச்சுக்கிட்டே இருந்தாங்க, எல்லாம் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அம்மா வந்து சாகணும்னு முடிவெடுக்கிறாங்க. அது கூட குழந்தையோடைய தவிப்புனால விட்டுறாங்க. ஏன்னா அந்த குழந்தை சொல்லுது, போல விஷம் கலக்கிறாங்க கட்டங்காப்பியில். குடிக்க போகும்போது அந்த கடைசி குழந்தை சொல்லுது, அம்மா எனக்கு நிறையா ஊற்றுமா, எனக்கு நாளைக்கு வேண்டாம், இன்றைக்கி பசிக்குதுங்குது. அந்த வார்த்தை அம்மாவை உலுக்கி தட்டி விட்டுறான். அதில் வந்து தப்பிச்சு. ஆனால் இதை ஏன் நான் கதையாக்கும்னு நினச்சேன் அப்படின்னா, என் அம்மாவின் குரல் எங்கேயுமே எடுபட்டதில்லை. என் குடும்பத்தில் கேட்டதே கிடையாது. எங்கள் அப்பா மதிக்கவே மாட்டார். கொஞ்சம் வளர்ந்தோம், மேலே வந்தோம், நாங்கள் கொஞ்சம் இளைஞர்களாக மாறோம், நாங்களாவது மதித்தோமானா இல்லை. குற்றம் ஒத்துக்கிட்டு நான் சொல்கிறேன். நான் அந்த குரல் கேட்கவே இல்லை. அவளுடைய வழி என்ன, தேவை என்ன, எதிர்பார்ப்பு என்ன, அதான் அந்த கதையில் சொல்லியிருப்பேன். காலைல வந்து அம்மா நியூஸ் பேப்பர் எங்கம்மானா ஒரு குழந்த மாதிரி ஓடும். எங்கள் அம்மா பேப்பர் தூக்கி வந்து கொடுக்கும், மருந்து குடிச்சிங்களா, சாப்பிட்டீங்களா, அவ்வளோதான் அதிகபட்சம் பேசக்கூடிய வார்த்தை. ஆனால் என் பொண்ணு என்ன உணர வச்சான். ஒரு நாள் நான் கூப்பிட்டு, என் பொண்ணு வரல, நான் கோவப்பட்டு திட்டினேன். கூப்பிட்டு நான் காதில் விழுகல, என் பொண்ணு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. சமாதானப்படுத்தும்போது கேட்குறேன், என் பொண்ணுகிட்ட சொல்கிறேன், உன்கிட்ட பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பா, அதான் உன்னை கூப்பிட்டா வரணுமில்ல நீ. அப்போ நீ பேசினா அம்மாவுக்கும் பிடிக்கல, தாதிக்கு பிடிக்கலப்பா, நீ ஏன் தாதிகிட்ட பேசவே இல்லை, சுருக்குன்னு குத்துச்சு எனக்கு. நம்ம தாதி நல்லா தானே பார்த்துக்கிறோம் அப்படின்னு நான் நினச்சேன், நம்புனேன். நான் நல்லா பார்த்து, ஒரு தாயை நன்றாக பார்த்துக்கொள்வது என்பது அவளுக்கு தனியாக ஒரு ரூம் தர்றது, ஏசி போட்டு தர்றது, நல்ல பெட்டு போட்டு தர்றது, நல்ல சாப்பாடு தர்றது இல்லை. தாயின் எதிர்பார்ப்பு, என் பையன் 2 வார்த்தை என்கிட்ட பேசுவான், அந்த எதிர்பார்ப்பை கொடுக்கவே இல்லை. 5 குழந்தைகளை பெற்று வளர்த்த என் தாய் ஒரு அனாதையை போல் என் வீட்டில் தூங்கி கொண்டிருந்தார். அவளுடைய குரல் வந்து எங்கேயுமே பதிவு செய்யப்படாத குரலாக இருந்துச்சு. அவள் நம்பினா, எங்கள் அப்பா சரியில்லைன்ட்டு பெரியப்பா நகையெல்லாம் கொடுத்தா, பணமெல்லாம் கொடுத்தா, அவங்க ஏமாத்தினாங்க. பல சிக்கல்களையும் எங்களை காப்பாற்றி ஆளாக்கி நிறுத்தின இந்த தாயின் குரல் எங்கேயுமே கேட்கல. எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துச்சு, இந்த குரலை பதிவு செய்ய வேண்டும் என்று. அந்த கதையில் அவள் ராணியாக இருக்கிறாள். அவள் வாழ்ந்த ராணியாக வாழ்ந்த வாழ்க்கையை அவள் பதிவு பண்ணுறான். நான் இப்படி வாழ்ந்தேன், நான் பெரிய நிரஞ்சுமான சுவாந்தா இருக்கிற மகளாக பிறந்தேன், நான் இப்படி வாழ்ந்தேன், நான் எல்லாம் இழந்து இப்போ நிற்கிறேன். ஆனால் அவன் வந்து எந்த இதுவும் பண்ணலை. தன்னை ராணியை கற்பனை பண்ணிக்கிட்டு தன்னுடைய கதையை மகன் கேட்கல, புருஷன் கேட்கல, சொந்தம் வந்து யாரும் கேட்கல, யாரோ ஒருவர் கேட்பதாக நினைத்து கொண்டு முன்னாடி ஒரு கற்பனையாக ஒரு கதாபாத்திரத்தை கற்பனை செய்து கொண்டு அந்த கதாபாத்திரத்தை ஒரு கதை சொல்கிறாள். அதான் அதோட கான்செப்ட். ஸோ என்னுடைய அம்மாவுடைய பேசாத வார்த்தையை அதில் பேசணும் அப்படிங்கிறத நான் அதில் முடிவு பண்ணி அந்த இது பண்ணேன். அடுத்தது வந்து அப்பால் ஒரு பயணம்ங்கிற அந்த ஒரு கதையை மட்டும் இங்கே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பால் ஒரு பயணம்ங்கிறது தோழர் சொன்ன மாதிரி அந்த மரணத்திற்கு பின்னால் நடக்கக்கூடிய அந்த இது, அது வந்து பர்சனலாக அந்த கதையை நான் பிளான் பண்ணி எழுதுனேன் நான். ஏன்னா இன்றைக்கி அடையாள சிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு இஸ்லாமிய பேரோடு ஒருவன் வாழ்வது, எழுதுவது, இயங்குவது என்பது பெரும்பான்மை சமூகத்திலிருந்து எப்படி பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லை, என்னுடைய சொந்த சமூகத்தில் நான் எப்படி பார்க்கப்படுகிறேங்கிறது இருக்குது. எங்கள் முகலால் என் பேர் சைத்தான்.
சேர்த்துக்கவே மாட்டாங்க. இவர் சைத்தான் உட்காந்துருக்காரு பாருங்க, இதுவும் சைத்தான் உட்காந்துருக்கு. ஆமாம், ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்போ வந்து பெரும்பான்மை சமூகத்தால் ஒரு அடையாளத்தில் முத்திரகுத்தப்பட்டு விளக்கப்படுற நம்ம சொந்த சமூகத்தை அங்கீகரிக்கப்பட மாட்டோம். எது வரைக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு ஆளுமையாக இல்லைன்னா காலி பண்ணிடுவான், மிரட்டுவான். சமயங்களுடைய மனைவி பயப்படுவான். நம்ம இப்படி இருக்கிறோம், வாழ்ந்துருவோம், போயிடுவோம். நாளைக்கு என் பொண்ணுக்கு நம்ம குழந்தையோட திருமணத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் அவன் தரணும், என்ஓசி தரணும். அவன் தரமாட்டேம்மானே, என்ன பண்ணுவேன்? பயப்படுவான். இது அவளுடைய பயம் இல்லை, சுற்றம் வந்து மிரட்டுது. உன் புருஷ மாதிரி இருக்காத, நாளைக்கு தரமாட்டான், என்ன பண்ணுவ நீ? ரோட்டில் நிற்பியா? அவள் சாதாரண பெண் தானே, பயப்படுறா. என்னோட குழந்தையோட எதிர்காலம் என்னன்னு பயப்படுறான். நாளைக்கு வீட்டில் ஒரு மவுத்துனா உனக்கு வந்து அந்த இது கிடைக்காது, அந்த வண்டி கிடைக்காது, பயப்படுறான். அப்போ என்கிட்ட கேட்குறான். ஆமாம். அப்போ இது ஒரு சிக்கல் இருக்குது. சொந்த சமூகத்துக்குள் எதிர்கொள்கிற சிக்கல் ஒன்று இருக்கு இல்லையா? இதை வந்து எப்படி எதிர்கொள்ள முடியும்? ஒரே வழி, நாம் ஆளுமையாக இருக்கும்போது நம்ம சமாளிச்சிட முடியும். எங்கள் வீட்டில் திருமணங்கள் நடந்தது, மரணங்கள் நடந்தது, எவனும் தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. எது வரைக்கும்? நான் இருக்கிற வரைக்கும். ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்த ஒருவன் இஸ்லாமிய சமூகத்தை விட்டு விலகி நிற்கிறான் என்றால் அவன் ஆளுமையாக இல்லாட்டி காலி பண்ணிடுவாங்க. ஆனால் இது இந்த கதையில் நான் என்ன சொல்ல வரேன், என்ன சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, நீ சொல்கிற என்ன சைத்தான்னு சொல்கிற, இஸ்லாத்துக்கு மாறானவன் சொல்கிற, கெட்டவன் சொல்கிற, மதத்தின் துரோகின்னு சொல்கிற, 1000 முத்திரை குத்துற. ஆனால் நான் இறந்துட்டேன்னா, நீ சொல்கிற மாதிரி அல்லான்னு ஒருத்தர் இருந்தான்னா, அந்த அல்லா என்னை பார்த்தான்னா என்னை என்னன்னு கூடுவான்? வாங்க தொலைன்னு சொல்லுவான். இஸ்லாம் என்ன சொல்லுது? திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, வட்டி நான் பண்ணலப்பா, எப்படி நீ என்னை தண்டிப்ப? இதான் கான்செப்ட். சொர்க்க நீ உருவாக்கி வைத்த கட்டமைப்பு தான். நான் எதுவுமே கற்பனை கிடையாது. இதில் சொல்லப்பட்ட சொர்க்கம் என்பது இஸ்லாம் கட்டமைத்த சொர்க்கம், நரகம் என்பது இஸ்லாம் கட்டமைத்த நரகம். இதுக்கான தரவுகளுக்கு புத்தகங்கள் ஹெல்ப் பண்ண உட்காந்துருக்காங்க. ஆமீனா முகமது அவங்க தான் சில புத்தகங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க தரவுகளுக்காக. அப்போ இந்த சொர்க்கமும் நரகமும் என்பது இஸ்லாம் கட்டமைத்திருக்கிறது. இந்த இஸ்லாம் கட்டமைத்த நீங்கள் சொல்கிற இந்த சொர்க்கத்திலும் நீங்கள் சொல்கிற இந்த நரகத்திலும் இதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா, நான் இறந்து அங்கே போனேன்னா, நீ சொல்கிற மாதிரி அங்கே அல்லா இருந்தான்னா என்னை தண்டிக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஏன்னா ரூல்ஸ் படி என்ன நீ தடுத்து எதுவும் நான் பண்ணலை, எப்படி தண்டிப்பேன்? ஆர்கியூ பண்ணுவேன், சண்டை போடுற அந்த கேரக்டர். அப்போ வந்து ஒரு இறைவன் இருந்தால் எங்களை தோழனாக பார்ப்பான், உன்ன மாதிரி எதிரியாக பார்க்க மாட்டாங்கிறத வந்து எங்களுடைய சொந்த சமூகத்துக்குள்ளே நான் அதை பதிவு பண்ணுவேன் நினைக்கிறேன். அந்த கதையுடைய தேவை எங்கே வந்து இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே நான் சொல்ல சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், நேரமும் இல்லை. அதனால் வந்து இப்போ வேறொரு கோணத்தில் வந்து ஒரு ட்ரை பண்ணணுன்னு இந்த கதைகள் தொகுப்பாகப்பட்டிருக்கு. இந்த தொகுப்பை கொண்டு வரதுக்கு முன் நகர்த்திய ஃபெரோஸ் அவருக்கு நன்றி சொல்லிட்டு இன்னொரு உறுதியை கொடுத்துக்கிறேன். அடுத்த நாவல் என்னுடைய பழைய வெயிட்டோட பழைய அரசியலோடு இருக்குங்கிறதையும் உறுதியாக சொல்லிக்கிட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.